அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ரசிகர்கள்ன்ற விட்டுருங்க. he is no more an actor, they are no more fans. இப்போ வந்து அவன் இப்போ அஜித் விஜய் சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை, அவன் நேரடியாக அரசியல் காலத்தில் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக சண்டை போட்டுருக்கான். அப்போ அவன் உண்மையிலேயே அவர்களுடைய புரிதல் லெவல் வேணால் குறையுமே ஒழிஞ்சு, ஆனால் இன்றைக்கி சீரியஸான கேடட்ஸ் அவங்க தொண்டர்கள். அவங்க பிரச்சாரத்திற்காக ரோடு வழியாக பயணம் செய்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலியமாக தான் அந்த களத்துக்கு போய் பிரச்சார களத்துக்கு போய் மக்களை சந்திக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, ஜெயலலிதாவும் பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னா இதில் காங்கிரஸ் மூலியமாக தான் அந்த ஹெலிகாப்டர் கம்பெனியை தமிழக வெற்றி கழகம் டைப் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைங்க. இங்கே வேரியஸ் கம்பெனிஸ் இருக்கலாம். ஒருத்தர் அதற்காக செயல்பட்டால் பரவாயில்ல, 2 பேர் செயல்பட்டால் பரவாயில்ல. பல நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான ஆட்களை அமர்த்தி விஜய்கிட்ட எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்குது, நீ எப்படியெல்லாம் திட்ட முடியும், எப்படியெல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ண முடியுன்ற மாதிரி ஒர்க் பண்ணும்போது இது காலங்காலமாக இருக்கிறது தானே சார். இப்போ பாலிடிக்ஸில் இப்போ ஒரு ஐடி விங்குன்னு ஒன்று, ஒரு கட்சி ஒரு ஐடி விங்கை ப்ளேஸ் பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணி எதிர்கட்சி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, இல்லை ஆளுங்கட்சி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. இது காமனாக இருக்கிறது தானே. விஜய்க்கு இதில் என்ன நம்ம இல்லை, இது காமனாக இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது விஜய்க்கு மட்டுமே அப்படின்னும் போது. அது சரி, இப்போது நாம் தமிழர் திட்டத்துக்குன்னு ஒரு 10 சேனல் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ ஏடிஎம்கே திட்டத்துக்கு ஒரு 2 சேனல் 3 சேனல் இருக்கு. ஆனால் 150-200 சேனல் விஜய் திட்டத்துக்கே இருக்குது சார். இப்போது விஜய் காங்கிரஸ்க்கு கேரளாவில் உதவுவார், பாண்டிச்சேரியில் உதவுவார். இதெல்லாமே லைக் அது நம்மளால் 100% உறுதியாக சொல்ல முடியாதுல்ல சார். எதையுமே நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி திமுகவால் காங்கிரஸுக்கு கேரளாவில் உதவ முடியுமா? டிவிக்கே காங்கிரஸ் இணையிறாங்கன்னா அவங்களோட வின்னிங் ஃபேக்டர் அந்தளவுக்கு சாத்தியம் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா காங்கிரஸோட ஓட் பேங்க்ன்றது 2011, 16, 21 பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9, 6, 4ன்னு அப்படி குறைஞ்சிட்டே தான் வராங்க. இந்த க்ரௌட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மாற்றத்தை விரும்புகிற ஒரு கூட்டம் இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ டெஃபினெட்லி இங்கே காங்கிரஸ் தாவேக அலையன்ஸ் ஏற்படும் போது சார். ஆனால் இப்போது இன்னும் தமிழக வெற்றி கழகம் அடுத்த அரசியல் நிகழ்வில் லைக் இன்னும் களத்துக்கு வராமல் இருக்காங்களே சார். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சென்னையிலையும் நிறையா ஃப்ளட்டு, இது ரோட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் எந்த கருத்துமே பதிவு பண்ண மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க. அடுத்து பிரச்சாரத்தில் எப்போ பார்க்கலாம் அவங்கள? ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது, ரைட்டுங்களா? எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களும் வருவாங்க. எனக்கு தெரிந்த அவங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தகவல் சொல்லிட்டு போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் அவங்களுடைய ரீசெண்ட் அப்டேட்ஸ் லைக் அவங்களோட அலைன்ஸ் குறித்தான செய்திகளாக இருக்கட்டும், விஜய் குறித்தான செய்திகளாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னென்னா, விஜய் அவர்களுடைய அந்த ரோட் ஷோ, அதாவது பிரச்சாரத்திற்காக ரோடு வழியாக பயணம் செய்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலியமாக தான் அந்த களத்துக்கு போய் பிரச்சார களத்துக்கு போய் மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே அந்த வகையை பின்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளில் குறிப்பிடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா வகை இல்லைங்க, எல்லா தலைவர்களுமே பயன்படுத்துவாங்க. ராகுல் காந்தி பயன்படுத்துகிறாரு, நரேந்திர மோடி பயன்படுத்துகிறாரு, தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, ஜெயலலிதாவும் பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னா இதில் நேரம் ரொம்ப ப்ரெசைஸாக நம்மளை போயிட முடியும். ரெண்டாவது அந்த ரோடு ட்ராவலை நம்மளால் தவிர்க்க முடியும். இது ஒன்றும் இட்ஸ் நாட் அ பிக் திங். இது ரொம்ப சாதாரணமான அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானோர் கடைபிடிக்கிற ஒரு மெத்தடு தான். அதுக்கு போய் இவர் ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறாரு, இல்லைனா எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாரு, அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன் சார் அது மாதிரி குறிப்பிடுறாங்க? ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த ஒரு சில பிரச்சார நிகழ்வுகளில் கூட சொன்னீங்களே செஞ்சீங்களா, அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறப்ப கூட எல்லாம் இது ஒரு கம்யூனிகேஷன் உத்தி தானே. சரி, மோனலாக்ன்றது ஒன்று, டயலாக்ன்றது ஒன்று. டயலாக்னா நானும் பேசுகிறது, எதிராளியும் பேசுகிறது. மோனலாக்ன்றதா நான் மட்டுமே பேசுகிறது. இப்போ இதை இது டயலாக் அப்படின்றது ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் டூல். அவங்க பார்ட்டிசிபெண்ட்ஸையும் அந்த 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 மீட்டிங்கில் பங்கெடுக்க வைக்கிறது, அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குறது, இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் டூல் தான். இதை எல்லா கட்சிகளும் பயன்படுத்துவாங்க, விஜயும் பயன்படுத்தினார். ஜெயலலிதாவோடு அவங்க கம்பேர் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னா,
நான் நினைக்கிறேன் அந்த க்ரௌடு வந்து ஜெயலலிதாவுக்கு வின்னிங் டைமில் வந்த க்ரௌட் மாதிரி இங்கே அதை விட பல மடங்கு இருக்கிறதுனால மக்கள் வந்து அது நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்கல்ல. சரி, அப்போ பெண்களும் அதிக அளவில் ஜெயலலிதா கேம்பெயினை பார்த்துருப்பாங்க, இப்போ அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி இது வந்து ஜஸ்ட் ஒரு மியர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கம்பேரிசன் தான். இது ஜெயலலிதா தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் யாருமே ஃபாலோ பண்ணல, விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லவே முடியாது. இட் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல். அதே மாதிரி ட்ராவல்ன்றதும் ஹெலிகாப்டரில் போகிறன்றதும் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சார பரப்புரை நேரத்தில் இதை பயன்படுத்துவது ரொம்ப சாதாரணமான ஒன்று தான். ஓகே சார், இப்போது கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் மீதான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்னும் மக்களோட அவர் ப்ராப்பராக வந்து களத்தில் கனெக்டடாக இல்லை. லைக் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஹேப்பனிங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. வாரத்துக்கு சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருந்தார். அதை தவிர்த்து வேற எங்கேயும் ஒரு போராட்ட காலத்துக்கோ ஒரு இதுக்கோ எதுக்குமே அவர் வந்ததே இல்லை. இன்னும் அந்த செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவர் இருக்கார். அதை உடைச்சிட்டு வெளியே வரலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரு அப்படின்றது வந்து அது அவருக்கு எதிர்மறை விமர்சனங்களை ஏற்படுத்தாதா? எதிர்மறை விமர்சனங்கள் விஜய்க்கு எப்போதுமே வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் அவர் என்ன பண்ணாலும் எதிர்மறையான விமர்சனங்கள் வரும். ஒரு பட்டனை கழட்டி விட்டார் பாரு, சைக்கோ பட்டனை கழட்டி விட்டான்னு சொல்லுவாங்க. சரி, தே ஆர் அதாவது ஒருத்தர் அதற்காக செயல்பட்டால் பரவாயில்ல, 2 பேர் செயல்பட்டால் பரவாயில்ல. பல நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான ஆட்களை அமர்த்தி விஜய்கிட்ட எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிக்குது, நீ எப்படியெல்லாம் திட்ட முடியும், எப்படியெல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ண முடியுன்ற மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரும் ஒரு ஐடியாவோட வருவாங்க இல்லையா. அப்போ இந்த எல்லாரோட ஐடியாவும் எக்ஸிக்யூட் பண்ணப்படுவது போது அது விஜய் என்ன செஞ்சாலும் அதில் விமர்சனம் வரதான் செய்யும். ஓகே சார், இது வந்து நம்ம விஜய்க்கு வந்து நீங்கள் இப்போ சொல்லும் போது எப்படி சொல்கிறீங்கன்னா பல நிறுவனங்கள் பல பேரை வந்து நியமித்து இந்த வேலையை பார்க்க சொல்கிறாங்க சொல்கிறீங்க. இது காலங்காலமாக இருக்கிறது தானே சார். இப்போ பாலிடிக்ஸில் வந்து இப்போ ஒரு ஐடி விங்குன்னு ஒன்று இல்லை, ஒரு கட்சி ஒரு ஐடி விங்கை ப்ளேஸ் பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணி எதிர்கட்சி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, இல்லை ஆளுங்கட்சி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. இது காமனாக இருக்கிறது தானே. விஜய்க்கு இதில் என்ன நம்ம இல்லை, இது காமனாக இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது விஜய்க்கு மட்டுமே அப்படின்னும் போது அது சரி. இப்போது நாம் தமிழர் திட்டத்துக்குன்னு ஒரு 10 சேனல் இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ ஏடிஎம்கே திட்டத்துக்கு ஒரு 2 சேனல் 3 சேனல் இருக்கு. ஆனால் 150-200 சேனல் வந்து விஜய் திட்டத்துக்கே இருக்குது. அதில் சீனியரும் இருக்கிறாங்க, ஜூனியரும் இருக்கிறாங்க, மிடிலும் இருக்கிறாங்க, எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஏன் விஜய் இப்படி குறிவைக்கப்படுறார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவருடைய க்ரோத் ஃபேக்டர் தான். அந்த க்ரோத் ஃபேக்டர் இவங்களெல்லாம் பயமுறுத்துது. அப்போ அந்த பயத்தை எப்படி இவங்க வெளிப்படுத்துறதுன்னு தெரில. ஒரு நெகட்டிவ் ஷேட் எப்படியாவது கொடுக்கணுன்னு, நெகட்டிவ் ஷேட் மட்டுமே கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. இன்னும் சாதாரண பசங்களை வச்சு போட்டால் அதுக்கு கொஞ்சம் மீடியமான ஆளை வச்சு போடு, அப்பையும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை, இன்னும் பெரிய ஆட்களை கூப்பிட்டு வந்து இறங்கு. அதுக்கு அப்படி வந்து மக்கள்கிட்ட அவர் மேலே ஒரு விரக்தியை ஏற்படுத்திடணும். ஒரு எதிர்மறையான நோக்கம் வந்து விஜய் மேலே வரணும் அப்படின்றதை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வேறு என்னதான் எப்படி தான்டா அதை உடைக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரீசன். ஓகேங்க சார். சார், இப்போது இந்த பிரச்சாரத்துக்காக ஹெலிகாப்டர் மூலியமாக பயணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது வந்து எக்ஸாக்டாக எந்த கம்பெனியோட ஹெலிகாப்டர் அவங்க பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரில. ஆனால் தகவல்கள் எப்படி வருதுன்னா ஒரு பெங்களூர் பேஸ்டு ஹெலிகாப்டர் கம்பெனியை தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் மூலியமாக தான் அந்த ஹெலிகாப்டர் கம்பெனியை தமிழக வெற்றி கழகம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைங்க. இங்கே வந்து வேரியஸ் கம்பெனிஸ் இருக்கலாம், ரேட் வரணும், டேட்ஸ் வரணும், அவங்க அலாட்டட் அவங்களுடைய சேஃப்டி இந்த காங்கிரஸ் அப்படின்னு நேரடியாக அது இதில் போயிட்டு நம்ம காங்கிரஸை இணைக்கிறது ரொம்ப தப்பு. தேர் குட் ஹேவ் பீன் சம் நெகோசியேஷன்ல. இப்போ நீங்களே ஊருக்கு போகிறீங்க, ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கள ரேட்டிங் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, எது ஆன் டைமுக்கு போகிறானா, ரிவ்யூ என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம புக் பண்ணுறோம். அப்போ புக் பண்ணும்போதே இப்படி பஸ்ஸுக்கே நம்ம பண்ணும்போது ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு இத்தனை மாதங்கள் எனக்கு தொடர்ச்சியாக வேணும், அது மாதிரி அப்போ அந்த பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து தானே புக் பண்ணுவாங்க. அதனால் காங்கிரஸ் கூட இது நேரடியாக தொடர்புபடுத்தணும்னு அவசியம் கிடையாது இந்த பர்டிகுலர் விஷயத்தில். ஓகேங்க சார். சார், இன்னொரு முக்கியமான செய்திகள் என்ன வருதுன்னா, விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்க போகிறாங்க. 2 தரப்புலையும் டிவிகே தரப்புலையும் இதுக்கான முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்க, காங்கிரஸ் தரப்புலையும் ஹைகமாண்ட்ஸே இதுக்கான முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்கன்னு சொல்லி செய்திகள் தொடர்ச்சியாக வந்துச்சு. இப்போ இன்னும் சீரியஸாக இருக்குது. ஸோ அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் கூட டிலே ஆகி போயிட்டுருக்கு. 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக 2 தரப்புலையுமே இருக்காங்கன்னு சொல்ல போகிறேன். இல்லை, அது நல்ல முயற்சி தான் அது. ஏன்னா
யார் இங்கே வந்து யாருக்கு யார் என்ன உதவ போகிறோம் அதுதான் இங்கே வந்து ஒரு கேள்வி. வேல்யூ யார் ஆட் பண்ணுவா, யார் வேல்யூ வந்து யாருக்கு ஆட் பண்ணுவா, இதுதானே நம்மளுடைய கேள்வி. இப்போ நான் இந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பதனால் யாருக்கு என்ன லாபம், இது வந்து எல்லாருக்குமே அடிப்படையாக இந்த கணக்கு அவங்க போடுவாங்க. லெட்ஸ் சே கேரளா ஃபேக்டர் எடுத்துப்போம். கேரளாவில் வந்து காங்கிரஸ் யார் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கூட போட்டுக்கிட்டு. கேரளாவில் விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்ஹோல் இருக்குது. ஓகே, இந்த ரசிகர்கள்ன்ற விட்டுருங்க. he is no more an actor, they are no more fans. இப்போ வந்து அவன் வந்து இப்போ அஜித் விஜய் சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கான் இல்லை, அவன் வந்துட்டு நேரடியாக அரசியல் காலத்தில் வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக சண்டை போட்டுருக்கான். அப்போ அவன் வந்து உண்மையிலேயே அவர்களுடைய புரிதல் லெவல் வேணால் குறைமை ஒழிஞ்சு, ஆனால் இன்றைக்கி சீரியஸான கேடட்ஸ் அவங்க தொண்டர்கள் அவங்க. அந்த அப்போ காங்கிரஸுக்கு கேரளாவில் விஜய்க்கான ஒரு நல்ல மிகப்பெரிய ஜங்க் ஆஃப் கேடட்ஸ் இருக்காங்க. அது வந்து கம்யூனிஸ்டை வீழ்த்துவதற்கு அங்கே பயன்படும். யாருக்கு பயன்படும்? காங்கிரஸுக்கு பயன்படும். நான் முடிச்சிடறேன். அப்போ இந்த இடத்துல காங்கிரஸுடன் தாவேகா சேரும்போது கேரளா பொறுத்தவரை யாருக்கு வேல்யூ ஆட் ஆகுது? காங்கிரஸுக்கு வேல்யூ ஆட் ஆகுது. பாண்டிச்சேரி எடுத்துப்போம். பாண்டிச்சேரி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அங்கே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தது. இப்போது அங்கே வந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ்ன்ற ஒரு நிலைமை போயிருக்கு இல்லையா. அங்கேயும் காங்கிரஸுடைய வெற்றிக்கு யார் உதவ முடியும்? விஜயோட உதவ முடியும். அப்போ 2 ஸ்டேட்டில் ஹீ கேன் ஹெல்ப் ஃபார் காங்கிரஸ் டு கம் டு பவர். வேற தமிழ்நாட்டில் வரும்போது உண்மையான மதவாத எதிர்ப்பாளர் அப்படின்னு விஜய் தன்னை அறிவித்து கொண்டு செயல்படும் போது காங்கிரஸ் அவர் கூட, ஏன்னா இங்கே வந்து அது நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக மாறும். இங்கே இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 66 நினைக்கிறேன், 64 66க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து எத்தனையோ முறை இங்கே வந்து தேர்தல் நடந்திருக்கு. திமுக முதல்வராக இருக்காங்க, அதிமுகலேருந்து முதல்வராக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் எந்த ஒரு அந்த 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 வெற்றிக்கெல்லாம் காங்கிரஸ் உதவி இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கவே இல்லை. வாட் எவர் செட் அண்ட் டன், இன்றைக்கும் எல்லா கிராமங்கள்லையும் ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரன் இருப்பான், ஒரு காங்கிரஸ் குடும்பம் இருக்கும். அது அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கும்போது ஏன் அது வந்து அந்த கட்சிக்கும் மேலும் உயிரோட்டம் கொடுக்க முடியும்? அங்கே வந்து ஆட்சியில் அதிகாரம் பங்குன்னு வரும்போது அந்த கட்சியும் வெற்றி பெறும் பட்சத்தில் இவங்களுடைய பவர் ஷேர் பண்ணிக்க முடியும். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது வெற்றி கூட்டணியாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏன் காங்கிரஸும் தாவேகாவும் ஒரு நேச்சுரல் அலை தானே, இது நடக்கிறதுல எந்த தயக்கமும் தவறும் இருக்காதே. சார், இப்போது விஜய் வந்து காங்கிரஸ்க்கு கேரளாவில் உதவுவார், பாண்டிச்சேரியில் உதவுவார், இதெல்லாமே வந்து லைக் வந்து அது நம்மளால் 100% உறுதியாக சொல்ல முடியாதுல்ல சார்? எதையுமே நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி திமுகவால் காங்கிரஸுக்கு கேரளாவில் உதவ முடியுமா? முடியாது. பாண்டிச்சேரியில் போன வாட்டியாக நாங்கள் தனித்து போட்டு விடணும்னு மிரட்டினாங்க, சரிங்களா? இங்கே அங்கே உதவ முடியுமா? உண்மையிலேயே இட்ஸ் கொஸ்டின் மார்க் தானே. பட் ஆனால் இது வந்து டெஃபினட்டாக தெரிஞ்ச பாசிபிலிட்டி அதிகம் இல்லை. அதுதான் நீங்கள் பார்க்கணும். சரி, ஆனால் கம்பேரிட்டிவ்லி அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பாங்க. அங்கே வந்து இன்கேஸ் காங்கிரஸ் வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா, டிவிக்கே காங்கிரஸ் இணையிறாங்கன்னா அவங்களோட வின்னிங் ஃபேக்டர் வந்து அந்தளவுக்கு சாத்தியம் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா காங்கிரஸோட ஓட் பேங்க்ன்றது 2011, 16, 21 பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9, 6, 4ன்னு அப்படி குறைஞ்சிட்டே தான் வராங்க. இன்கேஸ் விஜயோட அவங்க இணையிறாங்கன்னா அப்போ வின்னிங் ஃபேக்டர்ன்றது அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்காது. கம்பேரிட்டிவ்லி டிஎம்கே காங்கிரஸ் இருந்தாங்க. ரைட். நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து காங்கிரஸ் டிஎம்கே காம்பினேஷன் இருக்கும்போது மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கே போயிடுது. இந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டு வந்து நேரடியாக அங்கே போகுது. அதுக்கு யார் ஃபேக்டரு? டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ், அதுதான் ஃபேக்டர். அப்போ அந்த ஃபேக்டர் வந்து விஜய்கிட்ட வரும்போது மைனாரிட்டி ஓட்ஸு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் டீப் சவுத்தில் காங்கிரஸ் பெனட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் அதை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. இப்போ விஜய்க்கு இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த க்ரௌடை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுவரை யாருக்குமே என்னுடைய இந்த 25 ஆண்டுகள் மீடியா எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் நாட் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் அ க்ரௌட். ஓகே, த க்ரௌட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மாற்றத்தை விரும்புகிற ஒரு கூட்டம் இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ டெஃபினெட்லி இங்கே வந்து காங்கிரஸ் தாவேகா அலையன்ஸ் ஏற்படும் போது அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து அதாவது காங்கிரஸ் வந்து அந்த டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து வெளியே வந்து விஜயோட இணைந்தா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் பிரிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து வெற்றி பெறதுக்கு தான் விரும்புவாங்க. ஆனால் இது டூ ஏர்லி. கொஞ்சம் இன்னும் ஒரு 2 மாதம் போச்சுன்னா ஆக்சுவல் நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரிய வந்துடும். அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்க சார். சார் இப்போது விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக நிறைய செய்திகள் எப்படி வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் என்டிஏ அலைன்ஸில் போக போகிறாரு, சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு தருணத்துலையும் சரி, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ண முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள், ஒரு நெரேட்டிவ் ரெடி ஆச்சு. இது நடுவில் ஒரு சர்வே ஒன்று வருது சார். அதாவது டிஎம்கேவோட கான்ஃபிடென்ஷியல் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு ஆன்லைன் மீடியா ரிலீஸ் பண்ணி. எப்படி கான்ஃபிடென்ஷியல் சர்வே வந்து ஆன்லைன் மீடியா லீக் பண்ணுது? ஓகேங்க சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன நம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் டிவிகே, அதாவது அந்த என்டிஏ அலையன்ஸில் டிவிகே வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 35% வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சேம் சினாரியோவில் டிஎம்கேக்கு வந்து 50% வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் தமிழருக்கு 12% வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் விஜய் வந்து தனியாகவே போட்டிடுறாரு, கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டிடுறாருன்னா விஜய்க்கு 23%, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு 22%, டிஎம்கேக்கு 45% வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் டிஎம்கே தான் வின்னிங், எப்படி பார்த்தாலும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் ஆல் தீஸ் இந்த சர்வே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் டூல், ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு டூல். ஆனால் அதை நீங்கள் உள்நோக்கத்தோடு எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ரிசல்ட் தேவையோ அதை தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அ பிரெயின் வாஷ் தான். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் டிஎம்கேவை வீழ்த்தி விட முடியாது அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுல அது ஒரு முக்கியமான, அது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். அது எதுக்கு என் ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணணும், அது ஜெயிக்கிற கட்சிக்கு நான் போடட்டுமே, இவர்களுக்கு என்ன தான் போட்டாலும் நம்ம இவர் தோக்க தானே போகிறாரு அப்படின்றத உங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான இது அதில் அந்த டூலில் இதுவும் ஒன்று. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்கு நேர்மையாக எடுக்கப்பட்டது, இதோட அத்தன்டிசிட்டி என்ன, அது நம்ம கேள்விக்குறியாக்கணும்ல. ஸோ இது மாதிரிலாம் நிறையா வரும். ஒன்று. ரெண்டாவது, விஜய் எப்படி என்டிஏ அலையன்ஸுக்கு போக முடியும்? அதுக்கு விஜய் டிஎம்கே அலையன்ஸுக்கு போவாரா? விஜய் போக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் என்டிஏ அலையன்ஸுக்கு போக முடியும். பிஜேபி அங்கே இருக்கிறது வரையும் எப்படி இவர் என்டிஏ அலையன்ஸுக்கு போக முடியும்? இந்த அடிப்படை வந்து இதற்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன, எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட். என்டிஏ ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, அங்கே போய் எல்லாம் கையெழுத்தாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பேசிஸில் இது? ஆமாம் சார். அப்படி பார்க்கும்போது டிவிகே காங்கிரஸ் கூட நம்ம இன்னும் ஒரு நம்பகத்தன்மையோட சொல்லலாம். ஏன்னா ராகுல் காந்தி கால் பண்ணி பேசியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஸ்டாம்பேடுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. இல்லை, அதே அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு. எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா நேரத்திலும் இது மாதிரி பேசுறது இயற்கை தானே, இது நேச்சுரல் தானே. இதற்காக இங்கே போயிட்டார், இதற்காக இங்கே போக போகிறார் அப்படின்றது இல்லை. ஏன் காங்கிரஸ் கூட வாய்ப்புகள் இருக்குன்னா, காங்கிரஸில் அப்படி ஒரு குரல் வருது. காங்கிரஸில் இருக்க மூத்த தலைவர்களே நாங்கள் வந்து 25 சீட்டுக்கு மேலே கேட்போம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடக்கவே அதுவும் ஊடகத்தையும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் இதை பேசுகிறாங்களே ஒழிஞ்சு எந்த பிஜேபி லீடராச்சும் பேசியிருக்காங்களா சொல்லுங்கள்? இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், தான் கொடி பறக்குது, பிள்ளையார் சுடி போட்டாச்சு. இது தட் இஸ் அ ஃபன் ஃபேக்டாக தான் எடுத்துகிட்டு போகணுமே ஒழிஞ்சு இதை தாண்டி வேறு ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை சார். ஆனால் அதுக்குமே விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கலையே. அவங்க சைடில் இதை போய் மறுப்பு தெரிவிச்சுட்டு இல்லை சார் என் களத்துக்கு போக எடப்பாடி பழனிசாமி போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அதை இக்னோர் பண்ணி இது வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஃபன் இன் பாலிட்டிக்ஸுங்க. இங்கே வந்து மேடை போட்டு பயங்கரமாக தாக்குறானுங்க. போயிட்டாரு ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட அடிமை ஆகிட்டாரு, அமித்ஷா கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. இதெல்லாம் என்னென்ன ஒரே ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பும் ஒரு ஃபோன் கால்மா? எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது? விஜய் ஆல்சோ ஒரு சரியாக சிந்திக்கும் மனிதர் தானே. ஏடா இவ்வளோ நாள் மேடைக்கு மேலே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், நம்ம இப்போ வந்து எப்படி போக முடியும்னு அவர் அப்படி போகிறதுக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு கூட அவர் முடிவு எடுக்கலாம் இல்லையா? சரி, உங்களோட நம்பகத்தன்மை போயிருன்றது அவருக்கு தெரியாதா? புரியுதுங்களா? எடப்பாடி வந்து என்டிஏ விட்டு வந்து பிஜேபி கிட்ட
தாவேக்கிட்ட போனாலுமே அவரோட நம்பகத்தன்மை கேள்வி என்னடா அது நீங்கள் வந்து இங்கே ஒரு நாள் இங்கே கூட்டணி வைப்பீங்க, மாறி மாறி வைப்பீங்களா? உங்களுக்கு ராமதாஸ் மேலே வைக்கப்பட்ட விமர்சனமே தானே. உங்களுக்கு மாறி மாறி கூட்டணி வச்சு நீங்கள் வந்து பவருக்கு வரீங்கன்றது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதனால இது வந்து இவங்களா ஊதி பெருசாக்கி விட்றதே ஒழிஞ்சு இது என்ன ஆகும்னா நிறைய பேர் மனசில் வந்து ஓஹோ பிஜேபி போயிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் அது இல்லைன்னு சொன்னால் கூட அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கள்ள உறவு ஒன்று கத்தின்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பாஜக தாவேகா கூட்டணின்றது பரப்பப்படுகிற பொய். ஓகேங்க சார். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மேபி விஜய் தலைமையிலான கூட்டணியில் அண்ணாமலை ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலை பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதை விட தன்னை வளர்ப்பதில் ரொம்ப முனைப்பாக இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா கள நிலைமைன்றது வேறையாக தான் இருக்கும். என்ன புரியுதுங்களா? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அது யாருக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ரெண்டாவது தன்னை வந்து நீங்கள் பாருங்கள் 3% இருந்த கட்சியை இப்போ நான் 16% உயர்த்தி காட்டியிருக்கேன்னு அந்த கிளைமை தான் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். இப்போது பாஜகவில் அவருக்கு வந்து எதுவும் ப்ராப்பரான ஒரு பொசிஷன் கொடுக்கல. தான் வந்து அங்கேருந்து இக்னோர் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பாஜக யாருக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குன்னா நம்ம இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குது. அதனால தான் நயனார் நாகேந்திரனை உள்ளே கொண்டு வந்தாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அவங்களே போகிற மாதிரி செயல்பாடுகளை செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு யார் ரொம்ப முக்கியம்னா அண்ணாமலை முக்கியமா இல்லை வந்து நம்ம இபிஎஸ் முக்கியம்னா இபிஎஸ் தான் முக்கியம்ன்றது பாஜகவோட நிலைப்பாடு இருக்குது. அப்போது அதே நேரத்தில் பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சியை இழந்துட்டு நம்ம வந்து தனியாக ஷைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அண்ணாமலை மனதில் இருக்கும். அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அவர் முடிவெடுப்பார். அப்படி இந்த தேர்தலிலே எடுத்துருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஹி மே வெயிட் ஃபார் திஸ் எலெக்ஷன் டு எண்ட். அதுக்கப்புறம் பிஜேபி நம்மளுக்கு எதுவும் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூட அவர் அந்த முடிவு எடுக்கலாம். ஆனால் இப்போது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் மே ஹேப்பன், பட் இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே சார். இப்போது காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து உள்ளேருந்தே நிறைய குரல்கள் வருது. அதாவது நம்ம கூட்டணி உடைக்கணும், இல்லை எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு இருக்குது சார். இதுக்கும் ஸோ அவங்க விஜயை மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. நவம்பர் 11, 6 and 11 2 கட்டமாக நடக்க போகுது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து இங்கே இம்பாக்ட் ஆகுமா சார்? டெஃபினட்டாக இங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றதோ இல்லை வாட் எவர் த ரிசல்ட், இங்கே வந்து அதை வந்து அங்கே வின் பண்ணாலும் இங்கே இன்னும் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா அடுத்தது இங்கே தானே எலெக்ஷன் வரப்போகுது. இனிமேல் அவங்களோட ஸ்டடீஸு ரிசர்ச் எல்லாமே இனிமேல் தான் தமிழ்நாட்டை பற்றி தொடங்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்க சார். சார் ஆனால் இப்போது இன்னும் தமிழக வெற்றி கழகம் அடுத்த அரசியல் நிகழ்வில் இன்னும் களத்துக்கு வராமல் இருக்காங்களே சார். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சென்னையிலையும் நிறையா ஃப்ளட்டு, ரோட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் எந்த கருத்துமே பதிவு பண்ண மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க. அடுத்து பிரச்சாரத்தில் எப்போ பார்க்கலாம் அவங்கள? ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது, ரைட்டுங்களா? எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களும் வருவாங்க. எனக்கு தெரிந்து அவங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தகவல் சொல்லிட்டு போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் ஸ்டார்ட். எதுக்கு எல்லாத்தையும் உடனே நான் நினைக்கும் போதே பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவனை கத்தி வந்து எக்ஸாஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.